வணக்கம் நண்பர்களே. ePro ஐடி கார்டு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணும்போது புது சந்தேகங்கள் கஸ்டமர் ஆகிய உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஒரே சமயத்தில் எங்களால் எல்லாருக்கும் எனிடேஸ் கனெக்ட் பண்ணி அதை கிளியர் பண்ண முடியாது. அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கும்போது அவங்களே எதனால் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் ஆதார் கார்டு என்னுடைய ePro சாஃப்ட்வேரில் போடும்பொழுது எனக்கு ஒரு எரர் ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்க. அது என்ன எரர்னு இப்போ காட்டுற பாருங்க, ஓப்பன் பண்ணி இப்போ பாருங்கள். இந்த மாதிரி ஒரு விண்டோவில் வந்திருக்கக்கூடிய ஒரு எரர் நீங்கள் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எரர்னால கிடையாது. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான். இப்போது இது ஒரு ஒரிஜினல் ஆதார் ஃபைல். இது என்னுடைய ஆதார் ஃபைல் தான். இது நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணும்போதே ஒரிஜினல் ஃபார்மேட்டில் அது பாருங்கள், ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடோடு சொல்லிட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வர்ற ரெகுலர் கஸ்டமருடைய நீங்கள் நேமை போட்டு சேவ் பண்ணுறீங்க. எப்படி சேவ் பண்ணுறீங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்றீங்க. கரெக்டாக? இன்னும் சில பேர் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துலே நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீநேம் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும்போதே ஒரு ஆப்ஷன் கேட்குது. இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணதும் சேஞ்ச் ஆகிடுது. இப்போ சேஞ்ச் ஆகும்போதே பாருங்கள், ஃபைல் உங்களுக்கு கரெக்டான மாதிரி இருக்கும். பாருங்கள், ஒரிஜினலாக முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய தெரியும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஃபைல்ஸை நீங்கள் போடும்பொழுது கண்டிப்பாக என்ன வரும்னா, இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ண அந்த எரர் உங்களுக்கு இங்கே காமிக்கும். இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த இதுவே காட்டலை உங்களுக்கு. ஸோ ஃபைலை நீங்கள் ரீநேம் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ரொம்ப ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஓகேங்களா? நீங்கள் வேணும்னா ஒரு ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கஸ்டமருடைய அந்த ஆதார் ஃபைலை போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதை போடாமல் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்ச மாதிரி எரர் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடெலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் eProவில் நீங்கள் கவனித்து பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷார்ட் வீடியோவே நான் போடுறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் இங்கே மேக்ஸி தான் சார் செட் பண்ணியிருக்கேன், செட் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுக்கும்பொழுதும் எனக்கு அப்பயும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு எரர் மறுபடியும் எனக்கு வருது. இந்த மாதிரி எரர் வந்தாலே என்ன அர்த்தம்னா அது நாம்பளாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? சில பேர் ரொம்ப வருத்தப்படுறீங்க, சார் என்னங்க சார் உங்கள்கிட்ட தான் வாங்கணும், நீங்கள் சப்போர்ட்டே பண்ண மாட்டேறீங்க சார் அப்படின்றாங்க. சப்போர்ட் பண்ணுவோம் சார், சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகல அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம், எப்போயுமே ரெடியாக தான் இருப்போம். பட் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ரெக்வஸ்ட்டு. இப்போது இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பிரிண்டர் செட்டப்பை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். இது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அடிக்கடி கால் பண்ணி எனக்கு இந்த ஆப்ஷன் எனக்கு பண்ண தெரியலன்னு தான் சார் உங்களுக்கு கால் பண்ணுறோம், நீங்களே எனக்கு இது பண்ண மாட்டேறீங்க, சர்வீஸ் கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் நீங்கள் தான் கற்றுக்கணுன்றதுக்காக தான் இதை நான் திரும்பவும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கண்ட்ரோல் பேனலில் இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இங்கே வியூ டிவைசஸ் அண்டு பிரிண்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நீங்கள் செட் பண்ணலாம். எனக்கு அதில் ஷோ பண்ணலை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு வியூ டிவைசஸ் அண்டு பிரிண்டர்ஸ் இதை போனீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கும் உங்களுக்கு ஆப்ஷன். இதில் நீங்கள் பிரிண்டர்ஸ் அண்டு ஸ்கேனர்ஸ் இந்த லொக்கேஷனில் போனீங்கனாலே நீங்கள் சிஸ்டத்து கூட கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா பிரிண்டரும் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் அதில் போனீங்கன்னா அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், இல்லைனா ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அந்த ஆப்ஷன் உள்ள போகலாம். இங்கே பாருங்கள், நான் போகிறது பிரிண்டிங் ப்ரிஃபரன்ஸு. இதில் போகணும். இதில் போயிட்டு நீங்கள் அந்த பேப்பர் சைஸ் கரெக்டாக செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணணும். நீங்கள் அதில் செக் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் உங்களுக்கு பிரிண்ட் வராது. ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த அன்ஹேண்டில்டு எக்ஸப்ஷன் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எரர் வராது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆதார் ஃபைலை ஒரிஜினலாக டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எக்காரணத்து கொண்டும் ரீநேம் பண்ணாதீங்க. இது ஆதாருக்கு மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் நீங்கள் வேறு கார்டு அப்லோட் பண்ணும்போதும் அந்த மாதிரி எரர்ஸ் வருதுன்னா நீங்கள் அந்த ஒரிஜினல் ஃபைலை அப்படியே விட்டுடுங்க. ஓகேங்களா? இதுதான் என்னோடய ரெக்வஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ePro 12 எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் ஆதார் கார்டை போட்டு எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டினியூஸாக நிறையா சப்ஸ்கிரைபர் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நிறைய பேர் என்னுடைய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு போட்டிருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் என்னோடய சேனல் இன்னும் மேலும் மேலும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ எல்லாருக்கும் அகைன் தேங்க்ஸ். தேங்க்யூ.